ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும் போதிலே அதை பற்றி பேச ஆரம்பிக்கலான்னு டெய்லி ஒரு வீடியோ வரும். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ரைட், எனக்கு தெரியாத விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் நிறைய தெரிஞ்சுக்கிறவங்ககிட்ட இருந்து சேர்ந்தே பயணிப்போம். ஐபிஎல் முடிஞ்சு PK11 பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட்டிங், வந்தோன்னா அதை பற்றி நிறைய பேசுவோம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? T20 வேர்ல்டு கப்பை பற்றி பேசுவோமே. இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு, இதுவரை, இனி, ஹியர் ஆஃப்டர் ஒரு மெமரி லைனுக்கு போயிட்டு வந்துடும். ரைட், ஒன் டே இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 எபிசோட் நடந்திருக்கு. ஆமாம், 75ல் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் 2 வாட்டி, இந்தியா 2 வாட்டி, ஆஸ்திரேலியா 6 வாட்டி ஜெயிச்சுது. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்து ஆளுக்கு ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க. நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சதே கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்டிங்லி T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 2007 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் விளையாடவே மாட்டோம்னு அடம் பிடிச்சது நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு, டெஸ்ட் ஒன் டே போதும்னு. அப்புறம் 2007 வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜ்லேயே தோத்துட்டோம் நம்ம வெஸ்ட் இண்டீஸில். பங்களாதேஷ்டையும் ஸ்ரீலங்காட்டையும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டோம். இவ்வளோ கால சேவாக்கு இவங்களாம் இருந்தாங்க. தோனி, டிராவிடு, சச்சின், கங்குலி, பிக் பிளேயர்ஸ் எல்லாம் குவாலிஃபை ஆகலை. அதில் ஹிஸ்ட்ரி. அதே வருஷத்தில் தான் 2007 T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ சீரியஸ்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. நாங்கள் விளையாடல T20 லீவ் அஸ் அலோன். பசங்களை அனுப்பும் போது யாருன்னு விட்டு திருப்பி பார்க்கும்போது தோனியை கேப்டனாக போட்டு அமிச்சாங்க. நிறைய பேர் போனாங்க. ஊத்தப்பா, தினேஷ் கார்த்திக், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2007 12 டீமாக ஆரம்பிச்சது இது. ஆமாம், ஃபஸ்ட்டு. அப்புறம் 2014 தான் அது 16 டீமாக மாற்றினாங்க. இப்போது வரப்போகிற எடிஷனில் 20 டீமு மொத்தம். கேட்பீங்க, அது எப்படி திடீர்னு இவ்வளோ டீம் எங்கேருந்து வருதுன்ட்டுன்னு. ஃபுட்பால் மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு தான் ஐசிசியோட கனவு. ஏன்னா ஃபுட்பால்லாம் உங்களுக்கு எத்தனையோ கண்ட்ரி விளையாடி 32 பேர் வேர்ல்டு கப் விளையாடுவாங்க. இங்கே வந்து இப்போதைக்கு நம்ம 8 டீம் தான், டாப் 8 டீம் தான் சொல்லிட்டு இருக்கோம் எத்தனோ வருஷமாக. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த அசோசியேட் நேஷன்லாம் ரொம்ப நாள் விளையாடினதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காக்கே 1982 தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸே கிடச்சிது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது தான் இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் ஒரு லெவலுக்கு வந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் வரணுன்றது ஆசை. அதில் குட் திங் இருக்குது, பேட் திங் இருக்குது. குட் திங் வந்து நிறையா புது புது நேஷன்ஸ்லாம் வரும். இன்னும் 10-15 வருஷம் டவுன் த லைன் ரொம்ப நல்லாயிருக்கும். பேட் திங் வந்து எல்லாமே போர் அடிக்கும். இப்போ நம்ம குரூப்பே எடுத்துங்களேன், இந்தியா, பாகிஸ்தான், அதில் வந்து உங்களுக்கு USA, கனடா, அயர்லாந்து கூட கொஞ்சம் டஃப் தருவாங்க. அந்த செகண்ட் ரவுண்டு போகும்போது தான் உங்களுக்கு காம்படிஷன் பில்டப் ஆகும். அது ஒன்று தான் ஒரு நெகட்டிவ். ஸோ எனிவே 2024 இந்த வருஷத்துலேருந்து 20 டீம், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது நடக்கும். 50 ஓவர் மட்டும் தான் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ இனி வர T20 எல்லாமே 20 டீம் வரும், அசோசியேட் மெம்பர்லாம் சேர்ந்து. ரைட், அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி முதல்ல சொன்ன மாதிரி T20 வேர்ல்டு கப் எந்த ஹோஸ்ட் கண்ட்ரியுமே இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை. இது நடக்கும்போது வேறு கண்ட்ரி ஜெயிச்சது. இது ஒன் டே இன்டர்நேஷனல் ரொம்ப வருஷத்துக்கு அப்படி தான் ஹோஸ்ட் கண்ட்ரியே ஜெயிக்காமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் கண்ட்ரி ஒன் டே இன்டர்நேஷனல் ஜெயிச்சது வந்து இந்தியா தான் 2011. ஆமாம், 75-79 வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சது இங்கிலாண்டில், 83 இந்தியா ஜெயிச்சது இங்கிலாண்டில், 87 ஆஸ்திரேலியா அட் கல்கட்டா, 92 வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சது ஆஸ்திரேலியாவில், 96 ஸ்ரீலங்கா ஜெயிச்சது லாகூரில், 99, 2003, 2007 இந்த 3 கன்சிக்யூட்டிவாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. அவங்களோட டாமினன்ஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. 6 கப்பில் இந்த 3 கப்பு லைனாக. 1999 இங்கிலாண்டில், 2003 சவுத் ஆஃப்ரிக்காவில், 2007 வெஸ்ட் இண்டீஸில். இப்போ சொன்னாலே இந்தியா அவுட் ஆகிட்டாங்க ஏர்லியராக. அதில் பாகிஸ்தான் குரூப் ஸ்டேஜில் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ICC 2 பேரும் ஒரே குரூப்பில் போட்டுடுமே இவங்க விளையாடி ஆகணும்னு பண்ணது. அப்புறம் 2015 ஹோஸ்ட் நேஷன் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. 50 ஓவர்ஸ் சொல்கிறேன். இப்போ 2023 இப்போ தான் முடிஞ்சது. ஆஸ்திரேலியா இங்கே வந்து ஜெயிச்சுட்டு போனாங்க. ஸோ இது ஒன் டே இன்டர்நேஷனல் வராரு. T20 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 8 கப்பு நடந்திருக்கு. நடக்க போகிறது 9வது கப்பு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து மட்டும் தான் 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஆளுக்கு ஒரு வாட்டி தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சாங்க இந்தியா 2007, அப்புறம் பாகிஸ்தான் வந்து 2009, அண்ட் 2010 இங்கிலாந்து, திரும்பி 2012 வெஸ்ட் இண்டீஸ், 2014 ஸ்ரீலங்கா, 2016 வெஸ்ட் இண்டீஸ் அகெயின், 2021 ஆஸ்திரேலியா. அந்த 2016 to 2021 5 வருஷம் கேப் எதுக்கும்பீங்க. அப்போ தான் அந்த பேண்டமிக் பீரியடில் உலகத்தையே படுத்தி எடுத்துச்சு. அந்த பீரியடு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாம் ஸ்டாப் ஆகி லைனாக விளையாண்டாங்க 2 வருஷம் கன்சிக்யூட்டிவாக. அண்ட் 2021 வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. அது UAE நடந்தது. UAE அண்ட் ஒமான் கோஹோஸ்ட் பண்ணாங்க. 2022 இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான் தான் ஃபைனல் வந்து தட் வாஸ் ஹெல்ட் இன் ஆஸ்திரேலியா. இது வரைக்கும் ஹோஸ்ட் நேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2007 சவுத் ஆஃப்ரிக்கா, 2009 இங்கிலாந்து, 2010 வந்து வெஸ்ட் இண்டீஸ், 2012 ஸ்ரீலங்கா, 2014 பங்களாதேஷ், 2016 வந்து இந்தியாவில் நடந்தது. சாம்பியன் டேரன் சாமிலாம் ஆனார், பிராவோ. அது 2021 UAE அண்ட் 2022 ஆஸ்திரேலியா.
இப்போ 2024 தான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ்ஏல நடக்க போகுது. ஆமாம், ட்ராப் இன் பிட்ச்னா என்னன்னு கேட்பீங்க. குழி நோண்டி அதுக்குள்ளே புதைப்பாங்க. ஆமாம், வேறு எங்கேயோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அங்கே நேச்சுரலி ஃபுட்பால் அங்கே ஃபுட்பால் தான் நிறையா விளையாடுவாங்க. ஃபுட்பால், பேஸ்பால், பேஸ்கெட் பால்லாம். அதனால் கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ பெரிய கிரௌண்டே கிடையாது. அதனால் நேச்சுரலாக ஆகாது. ஃப்ளோரிடாவில் ரெடி பண்ணி கப்பலில் வரும். 30 டன் இருக்கும் அந்த கிரவுண்டு பிச்சை. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு மாதம் முன்னாடி. எண்டு கார்டில் வைக்கிறேன், பார்க்கலன்னா பாருங்கள். அதில் தான் இந்தியாவோட குரூப் மேட்சஸ்லாம் நடக்க போகுது, யூஎஸ்ஏ மேட்சஸ்லாம். அந்த பிச்சை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். பிச்சு மேலே பிஹேவ் பண்ண முடியாது, ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அது. அண்ட் ஃபோட்டோ காப்பி மாதிரின்னு வச்சுங்களேன். அது மாதிரி நம்ம பள்ளி பண்ண முடியாது. பிச்சு டர்ன் ஆச்சு, ஃபஸ்ட் ஆச்சு, இது ஆச்சுன்னு. மோர் டீட்டெயில் வேணுன்னா எண்டு கார்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் விராட் கோலி தான் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 1141 நினைக்கிறேன், தப்பாக தான் கரெக்ட் பண்ண 27 மேட்ச்சில். செகண்ட் வந்து ஜெயவர்தனே, மயிலா ஜெயவர்தனே, மோர் தென் 1000 ரன்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப். அண்ட் இந்தியா வந்து 2007 தான் ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சுது. 2014 ஃபைனலில் தோத்துட்டோம். ஆமாம். அண்ட் 2004 ஸ்ரீலங்காட்ட, அதுவும் ஸ்ரீலங்கா பெட் இந்தியா. அந்த மேட்ச் வாஸ் ஹெல்ட் இன் பங்களாதேஷ், அங்கே தோத்தோம். மோஸ்ட் ரொம்ப மெமரபிள்னா ஃபஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு விளையாண்டது தான். 5 ரனில் நம்ம ஜெயிச்சோம். ஸ்ரீசாந்த் தில் ஸ்கூப் பண்ண போவார், மிஸ்பாலுக்கு டீப் ஸ்கொயர் லைனில் பிடிப்பார் ஸ்ரீசாந்த், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கப்பு ஜெயித்தோம், பிரமாதமான மொமெண்ட். அதுக்கப்புறம் தான் ஐபிஎல்ன்ற இதுவே வந்தது. அதுக்கு முன்னாடி ஐசிஎல்னு ஒன்று கபில் தேவ் பண்ணிட்டு இருந்தார் இதே மாதிரி. அப்புறம் அது நின்றுச்சு, இது கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் வளர்ந்த விதம், எந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அண்ட் பிக் பேஷே பின்னாடி தள்ளி விட்டாச்சு. அதெல்லாம் அப்புறம் நடந்ததெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் தோனி தான். ஆமாம், அவர் ஜெயிச்சனால தான் இவ்வளோ ஃபேம் வந்தது. அது ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்போர்ட்டில், பாம்பே ஏர்போர்ட்டில் ஸ்டேடியத்தில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அது இவ்வளோ 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆச்சு 10 கிலோமீட்டர் தாண்டறதுக்கு. 2007 நடந்தது இதெல்லாம். அண்ட் இதுதான் சரி, கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோமே வேர்ல்டு கப் இது வரேன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. ஆமாம், ஏதாவது சொல்லி நியூசிலாண்டை நவுத்தி விட்ருவோம். நியூசிலாண்டு 2019 வேர்ல்டு கப்பில் நீ ஜாஸ்தி 4 அடிச்ச, நீ கம்மி 4 அடிச்சான்னு விட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப். அண்ட் 2 பேரும் ஈக்குவல் ஸ்கோரு, ஒரு சூப்பர் ஓவர் வருது, அதில் ஈக்குவல் ஸ்கோரு. அப்புறம் கடைசியில் வந்து நீ நிறைய 4 அடிச்ச, நீ நிறைய 4 அடிச்சன்றனால இவர் கொடுத்தாங்க. இது எப்படி இருக்குன்னா, எப்போ சொல்கிற எக்ஸாம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு 2000 நோட்டு இருக்குது, என்கிட்ட 4 500 நோட்டு இருக்குது. நான் தான் பணக்காரன் தான், ஏன்னா என்கிட்ட 4 500 இருக்குது, உங்ககிட்ட ஒன்றே தான் இருக்குது 2000. அந்த கணக்கில் தான் கொடுத்தது 4ன்னு. பேசாமல் ஜாயிண்ட் வின்னர்னு கொடுத்துருக்கலாம். நடந்தது, அதுவும் நடந்தது பாவம் நியூசிலாண்டுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அவங்க 1991 தான் திருப்பி விளையாட ஆரம்பித்தாங்க இன்டர்நேஷ்னல். 1992 ஆஸ்திரேலியா நடக்கும்போது பாகிஸ்தான் ஜெயிச்சப்போ திடீர்னு மழை, ஃபைனலில், செமிஃபைனலில் சாரி, 1 ஓவர் 21 வேணும்னாங்களா. திருப்பி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் ரெயின் ஸ்டாப்பேஜ் ஆச்சு. திருப்பி பார்த்தா 1 பால் 21ன்ட்டாங்க. அவக்கோன்னு கிடந்தது, அவுட் ஆகிட்டாங்க டோர்னமெண்ட் விட்டு. அதே மாதிரி நீங்கள் 1996 பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் எல்லா மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. குவார்டர் ஃபைனல் அப்போ வெஸ்ட் இண்டீஸ் கூட பிரையன் லாரா அடிச்சிட்டாரு, தோத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அங்கே எக்ஸிட். இந்த மாதிரி தான் ஏதாவது எக்ஸிட் ஆகட்டும். 1996 கிப்ஸ் ஒரு கேட்சை விட்டுருவார் த்ரூ அவுட் த எண்டில் ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியா. அது அப்போ ஸ்டீவ் ஸ்மித் சொல்லுவார், இவர் ஸ்டீவ் அவர் சொல்லுவாரா, யூ ட்ராப் த கப் மேட்னு. அதுக்கு அடுத்த மேட்ச் செமிஃபைனல் அதே சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆலன் டொனால்ட் ரன் அவுட் ஆகிடுவார் லாஸ்ட் விக்கெட்டு, அவங்க ஜெயிச்சிருவாங்க ஒரு ரனில். இந்த மாதிரி நிறையா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பேட் லக் நடந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஒரு வாட்டி ஷான் பாலாக்கு வந்து இந்த டிஎல்எஸ் மெத்தட் இருக்குல்ல, அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் அவர். அது தப்பாக புரிஞ்ச லாஸ்ட் பால் டிஃபெண்ட் வை, போதும் நம்ம செமிஃபைனல் ஜெயிச்சிடும் குவாலிஃபை ஆகும்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நீ லாஸ்ட் பாலில் 2 ரன் எடுத்துருக்கணும், யூஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவர் ஷான் பாலாக்கு கேரியரை போச்சு, 28 கிராம் ஸ்மித்தை கொண்டு வந்தாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாண்டுக்கு. எக்ஸ்டர்னல் இது வந்து அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். பார்ப்போம், அடுத்த வீடியோ நான் பண்ணுறேன். என்னோட ஃபேவரட் 4 பேர், ஃபேவரட்னா பிடிச்சது இல்லை, எந்த 4 பேர் செமிஃபைனலில் வர வாய்ப்பு இருக்குன்னு. எங்களுக்கு தேவை தான் உங்கள் ஆதரவு தான். அப்புறம் பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.